நண்பர்களே, நம்ம இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு பிரியர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முன்பெல்லாம் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக்குகளில் வந்து சைலன்சர் சத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக வந்து இருக்கும். ஆனால் காலப்போக்கில் வந்து மாற்றங்கள் வர வர பார்த்தீங்க அப்படின்னா அந்த சத்தம் அப்படிங்கிறது வந்து பழைய பைக்குகளில் இருக்கிற மாதிரி புதிய பைக்கில் வந்து இருக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் வந்து நிறைய ராயல் என்ஃபீல்டு பைக்கை வாங்குறவங்களுக்கு மத்தியில் வந்து இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும் சொல்லலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைக்கை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு சைலன்சர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெளி மார்க்கெட்டில் வாங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சதை வந்து அட்டாச் பண்ணிப்பாங்க. இனிமேல் அந்த கவலை வந்து உங்களுக்கு வேணாம், நாங்களே வந்து அதை பார்த்துக்கிறோம் அப்படின்னு ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக் பைக்குக்கு வந்து ஒரு 4 விதமான எக்ஸாஸ்ட் கிட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கிட்டை வந்து எப்படி நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு அவங்களுடைய அஃபிஷியல் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து டீலர்கிட்ட கேட்டு கூட நீங்கள் வந்து வாங்கி உங்களுடைய பைக்குகளை வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விலை அப்படின்னு பார்க்கும்போது 3300 ஆரம்பித்து 3600 விலையில் வந்து இந்த சைலன்சர் வந்து எக்ஸாஸ்ட் கிட்டு வந்து கிடைக்குது. இதில் வந்து சத்தம் வந்து இப்போ வரக்கூடிய பைக்குகளில் இருக்கிறத விட இந்த புதிய சைலன்சர் கிட்ட நீங்கள் வந்து மாற்றுறீங்க அப்படின்னா சத்தம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் இருக்குது, ரூலை மீறி வந்து அதிகமான சத்தத்தை வந்து வெளிப்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 4 விதமான கிட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த 4 விதமான கிட்டு என்னென்ன அப்படின்னா ஸ்ட்ரைட் கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது வந்து 3450. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேப்பர் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட விலையும் வந்து 3450. அடுத்து ஸ்லாஷ் கட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது வந்து 3300. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பீஷூட்டர் என் கேப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிசைன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட விலை தான் அதிகம், 3600. ஸோ அதனால் வந்து அந்த டிசைன் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டீலர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பைக்கோட வெயிட் வந்து குறையும். அதேமாதிரி பைக்கோட பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான பாதிப்பும் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புதிய எக்ஸாஸ்ட் கிட்டோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் டீலரை தொடர்பு கொண்டு உங்களுடைய பைக்கில் வந்து ஆல்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.